வணக்கம். சம்பத்குமார், புதுக்கோட்டை, வாமுனி யூடியூப் சேனலுக்காக உங்களோடு. தேர்தல் ரொம்ப பக்கத்தில் வந்துருச்சு. நாள் கணக்கு மணிக்கணக்குக்கு வந்துருச்சு. இந்த நேரத்தில் ஒரே ஒரு செய்தியை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். நம்முடைய நாட்டிலே மிகப்பெரிய தேர்தல் நிபுணர் என்று பிரசாந்த் கிஷோர் அவர்களை சொல்லுகிறோம். அவர் தமிழ்நாட்டிலே கூட அவர் தன்னுடைய பணியை மிக சிறப்பாக செய்தவர் என்று பெயர் எடுத்தவர். வடநாட்டிலே பலருக்கு உதவி இருக்கிறார். மத்திய தேசிய கட்சிகளுக்கும் அவருடைய உதவி தேவைப்பட்டிருக்கிறது. ஆகவே அப்படிப்பட்ட தேர்தல் வகுப்பு நிபுணராக இருக்கிற, தேர்தலை கணிக்கிற, இப்படித்தான் மக்களுடைய மனப்போக்கு இருக்கும் என்று சொல்லுகிற திரு பிரசாந்த் கிஷோர் அவர்கள் சமீபத்திலே தமிழ்நாட்டு தேர்தலை பற்றியும் சொல்லி இருக்கிறார். தமிழ்நாட்டிலே இந்த கட்சி இவ்வளவு, இந்த கட்சி இத்தனை சீட்டு வெற்றி பெறும், இதற்கு இத்தனை இடங்கள் கிடைக்கும் என்று எல்லாவற்றையும் சொல்லி கொண்டு வந்தவர் கடைசியாக அவர் சொல்லுகிறார், பிஜேபி கட்சிக்கு இரட்டை இலக்கத்திலே வாக்குகள் கிடைக்கும் என்று அவர் சொல்லி இருக்கிறார். இதனை அனைவரும் பாராட்டுகிறார்கள். மிக பிரமாதமாக சொல்லிவிட்டார், அருமையாக பிரசாந்த் கிஷோரை சொல்லிவிட்டார் என்று. எனக்கு இதிலே உடன்பாடு இல்லை. இப்படி ஒரு கருத்தை நான் ஏற்கவில்லை. காரணம், ஒரு தேர்தல் வகுப்பு நிபுணராக இருக்கிற போது அவர் வகுத்து தருகிற அந்த செய்திகள் சுத்தமாக துல்லியமாக இருக்க வேண்டும். ஆனால் இப்போது அவர் பிஜேபி தமிழ்நாட்டின் நிலை என்று இரட்டை இலக்க எண்ணிலே வாக்கு பெறும் என்று சொல்லிவிட்டு அப்படியே மெதுவாக நழுவி போய்கொண்டிருக்கிறார். இத்தனை சீட்டு வரும், பிஜேபி 4 வரும், 5 வரும், அவ்வளவுதான் அவங்களால முடியும். ஏன்னா 30 சீட்டு நம்முடைய முதல்வருக்கு கிடைக்கும்ங்கிறது ஊரோட தெரிஞ்ச விஷயம். எவ்வளவு டஃப்பா இருந்தாலும், எலெக்ஷன் எவ்வளவு சிரமமா இருந்தாலும் 30 சீட்டு அவருக்கு கிடைக்கும் அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க, எல்லாரும் நம்புறாங்க. அப்ப மிச்சம் இருக்கிற 10 யாருக்கு போகும் அப்படிங்கிற போது நீங்க வேணா சொல்லுங்க, 4ஓ 5ஓ பிஜேபி கிடைக்கும் அப்படின்னு சொல்லுங்க, அது என்னன்னு பார்க்கலாம். அல்லது பிஜேபி ஒவ்வொருத்தரும் சொல்றாங்க 12%, 15%, 18%, 20, 22 வரையிலும் சொல்றாங்க. இத்தனை % ஓட்ட உங்களுக்கு கிடைக்கும். அது மாதிரி ஒரு இலக்கத்தை குறிப்பிட்டு இத்தனையிலிருந்து இத்தனை, 10லேருந்து 15, 15லேருந்து 20, இதுக்குள்ள உங்களுக்கு ஓட்டு கிடைக்கும்னு சொல்லுங்க, அது என்னன்னு பார்க்கலாம். ஆனா இது எல்லாத்தையும் விட்டுவிட்டு பிஜேபி தமிழ்நாட்டில் இரட்டை இலக்கத்தில் வாக்கு பெறும். இரட்டை இலக்கம்ங்கிறது 10 இரட்டை இலக்கம் தான், 99 இரட்டை இலக்கம் தான். நல்லா யோசிச்சு பாருங்க. இரட்டை இலக்கம்னா எந்த இலக்கம்? நாளைக்கு அது 11% வாங்கினா, நான் தான் சொன்னனே 11% இரட்டை இலக்கம். அது ஒரு 50% வாங்கினா, அதுதான் நான் அன்னைக்கே சொன்னனே 50% இரட்டை இலக்கம். இப்படி நாட்டிலேயே மிகப்பெரிய தேர்தல் கணிப்பாளர்னு பேரெடுத்தவர் இப்படி தப்பிக்கிற மாதிரி, நழுவுற மாதிரி ஒரு டேட்டாவை சொல்றாருன்னா அது அவருடைய கணிப்பு அப்படின்னு எப்படி எடுத்துக்க முடியும்? எனக்கு தெரியல. அவர் எப்படி நிபுணர் அப்படின்னு எல்லாரும் ஒத்துக்கிறாங்கன்னு தெரியல. ஒன்னு சீட்டை சொல்லுங்க, அல்லது பர்சன்டேஜ் சொல்லுங்க, இதுல இருந்து இதுவரையிலும் சொல்லுங்க, அதுதான் மக்களுக்கு புரியும். அதை விட்டுட்டு இரட்டை இலக்கத்தில் வரும் அப்படின்னு சொன்னா இது எந்த இடத்தை நீங்க சொல்றீங்கன்னு புரியவே இல்லை. மக்களுக்கும் அப்படித்தான் நிலைமை. நன்றி, வணக்கம்.